கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசும்படியாக விரும்புகிற வசனம் இதுவே. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். பொதுவாகவே உலகத்தில் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை, நம்மளுக்கு அமையக்கூடிய காரியங்கள் எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கும். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியமாக இருக்கும். வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுப்போம். இப்படி எல்லா காரியங்களும் இருந்தாலும் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது, அல்லது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கா, இல்லை என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக, அதாவது நம்ம எப்பயுமே மற்ற மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு. படிக்கிற காரியமாக இருந்தாலும், நான் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கவன் என்னை விட 1 மார்க் கம்மியாக இருந்தால் அது எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவனை விட நான் 1 மார்க் அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இல்லை, சாதாரணமாக சொல்ல போனால் நம்முடைய வீட்டில் கரண்ட் போனாலே நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், வெளியே எட்டி பார்த்து சுற்றி எல்லா வீட்லேயும் கரண்ட் போயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து மற்ற இடத்துலையும் கரண்ட் போயிருக்குன்னா சந்தோஷம், இல்லைனா எனக்கு மட்டும் கரண்ட் போயிடுச்சேன்ட்டு நமக்கு ஒரு வருத்தம். அப்படி இருக்கும்போது சுத்த இருதயம், நம்ம மற்ற மனிதர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். அது சில வகையில் நல்லதாக இருந்தாலும் நம்ம ஒப்பிட வேண்டிய, அல்லது நம்ம யாரை போல மாறணுமோ அவங்களோட தான் நம்ம எப்பயுமே நம்மளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஓடுகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் அவரை போல நாம் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை பக்கத்தில் இருக்கிறவன் போல நீ மாறணும், இல்லை உன்னுடைய சபை போதகரை போல நீ மாறணும், இல்லை இப்படி மாறணும்னு ஆண்டவர் எந்த ஒரு மாடலுமே நம்மளுக்கு உலகத்திலிருந்து கொடுக்கல. ஆண்டவர் அவரையே தன்னையே தானே நமக்கு ஒரு மாதிரியாக ஆண்டவர் இந்த பூமி விட்டு சென்று இருக்கிறபடியினால் அவரை போல நாம் மாற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு நம்ம மற்ற ஜனங்களையோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய சுத்தம், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறதா, என்னுடைய சிந்தை ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கா. நான் சிந்திக்கிற எல்லா காரியங்களும் மனுஷர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற தேவாதி தேவன் அவர் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ண ஓட்டங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கா, சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குதா. என்னுடைய வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தால் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு சுத்தமாக இருக்கும், எல்லாமே எனக்கு சுமூகமாக இருக்கும். இல்லை ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் இருந்தால், அதுலேயும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறாது. இந்த இடத்துல பாருங்க, சுத்தம் அப்படின்றது அந்த பரிசுத்தத்திற்கு நேராக தான் இந்த வார்த்தை போகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டு த பியூர் ஆல் திங்ஸ் ஆர் பியூர். நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது, நம்ம சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியத்திலும் சுத்தமாக இருக்கும். ஆனால் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும், இந்த இடத்துல அவிசுவாசத்தையும் இந்த இடத்துல ஆண்டவர் சேர்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவிசுவாசம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு எல்லாருடைய இருதயத்திலும் அந்த பயங்களும் கலக்கங்களும் வரும்போது அவிசுவாசம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுது. நம்ம அவிசுவாசமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது, ஆனால் அது என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆட்கொள்ளுகிற காரியமாக இருக்குது.
அதனால் அசுத்தமான சிந்தனைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த அவிசுவாசத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு எடுத்து போட்டு அவர்களுடைய புக்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி பின்வருகிற அந்த வசனத்திலையும் தொடர்ச்சியாக இந்த காரியம் இருக்குது. அப்போது சுத்தமுள்ளவர்களுக்கு அவருடைய புக்தியும் மனசாட்சியும் சுத்தமாக இருக்கும். ஆனால் அசுத்தமுள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவருடைய புக்தியும் மனசாட்சி எல்லாமே அசுத்தமாக இருக்கிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? எப்பயுமே முற்றிலுமாக அசுத்தத்திற்கு நேராக தான் இருக்குமே தவிர பரிசுத்தத்திற்கு நேராக அது வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. நம்முடைய மனசாட்சி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறினாலும் உடனே நம்முடைய இருதயம் என்ன சொல்லும்? நம்முடைய மனசாட்சி உடனே நம்மளை அதை இனி இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அது டக்குன்னு நம்மளுக்கு அது உணர்த்துகிற காரியமாக இருக்கும். ஆனால் நாள்பட்ட காயத்தை போல நம்முடைய மனசாட்சி மறத்து போயிடுச்சுன்னு சொன்னால், இல்லை இந்த வசனத்தின் பிரகாரமாயே பார்க்கும்போது நம்முடைய மனசாட்சியும் அசுத்தமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணேன், இல்லை நான் என்ன செஞ்சேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இல்லை நான் ஏன் உங்ககிட்ட நான் இறங்கி போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை, நம்ம செஞ்ச காரியத்தை நம்ம டிஃபெண்ட் பண்ண தான் நினைப்போமே தவிர நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். சுத்தம் என்கிற காரியம் ஒரு நபருக்கு தெரிஞ்சாதான், இல்லை சுத்தம் என்கிற காரியம் தெரியும் போது தான் இது அசுத்தம் அப்படின்றத நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எனக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னால் இது காமன், இது எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது, எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாய் சகலமும் நமக்கு சுத்தமாக இருக்கும். நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கூட ஆண்டவர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயத்தின் சுத்தம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு போகுது அப்படின்னா, தேவனை நாம் தரிசிக்கத்தக்கதாய், ஆண்டவருக்கு அருகாமையில் நம்மளை கொண்டு போகத்தக்கதாய். இருதயத்தில் அசுத்த சிந்தை நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி பவுல் எழுதுறாரு. அப்போ பாருங்க, இருதயத்தின் சுத்தம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் மட்டும் அல்ல, நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அது ஃபிசிக்கலில் இருக்கலாம், இல்லை இருதயத்தின் சுத்தம், வார்த்தையில் சுத்தம், இப்படி எல்லா காரியத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். சுத்தமாக இருக்கிற ஒரு நபரை எல்லாருமே நம்புவாங்க. அவர்களுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் அவர்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் தவறுனா கூட அவருடைய இருதயத்தில் அசுத்தம் வந்துருச்சு, இல்லை இந்த நபரை நம்ப முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவருடைய வாழ்க்கை அதோட எல்லாரும் அவர்களை முத்திரை குத்தி அவங்கள திரும்பி ஒருத்தரும் நம்ப போகிறதும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை அதற்கு பின்பு அசுத்தத்துக்கு நேராக தான் கடந்து போக முடியுமே தவிர, எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை டிஃபெண்ட் பண்ண இன்னொன்று, அதை மறைக்க இன்னொன்று என்று சொல்லி பாவம் கர்ப்பம் தரித்து இன்னும் அதிகமான பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றெடுத்து அந்த பாவம் அசுத்தத்திற்கு நேராக நம்மளை கொண்டு போய் மற்ற எல்லாரும் அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு நேராக போய் கடைசியில் நம்மை நாமே அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு நேராக போயிடும். ஏன் நம்மை நாமே அருவருக்கத்தக்க அப்படின்னு சொன்னால், அவருடைய புக்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் நம்முடைய எல்லா காரியங்களும் அசுத்தமாக மாறிடும். நம்முடைய சிந்தை இந்த காலகட்டத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்குள்ளேயே பார்க்கும்போது, இல்லை இப்போது அந்த பிள்ளைகள் பார்க்குற காரியங்கள் எல்லாவற்றிலையுமே நம்ம பார்க்குறோம், எல்லாத்துலேயும் அசுத்தம் கலந்துருக்கு, எல்லாத்துலேயும் டபுள் மீனிங், எல்லாத்துலேயுமே மோசமான காரியங்கள் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சுத்தம் அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா உலகம் ஒரு ரேப்பிட் பேஸில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை நிறுத்தி இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு இப்போ சொல்லிக் கொடுக்கலாம் யாருமே ஆள் கிடையாது. நான் பார்க்குறது நல்லது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு எல்லாரும் ஓடுற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறபடினால் யாருக்குமே சுத்தம்னா என்ன, பரிசுத்தமுள்ள தேவன் யார், அந்த தேவனை நான் தேடணும், அந்த தேவனுக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், அந்த தேவனை இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்ளணும், அந்த தேவனை தரிசிக்கணும், என்னுடைய வாழ்க்கை முடியும் போது நான் பரலோகத்தில் ஆண்டவரோடு நான் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்திற்கு நேராக ஜனங்கள் இப்பொழுது நேராக வர்றது அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு காரியமாகவும் மாறிடுச்சு. இல்லை அதற்கு நேராக அவர்கள் சிந்திப்பதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்படி உலகம் இருக்கிறது, அதை ஆண்டவர் நிச்சயமாய் சந்திக்க நபர்களை ஏற்படுத்துவார். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற நாம், ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கா? நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கிறேனா? நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கிறேனா? இல்லை என்னுடைய வாழ்க்கை அசுத்தமாக இருக்கா? என்னுடைய சிந்தனைகள் அசுத்தமாக இருக்கா? இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் கலந்து இருக்குதா? நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் நம்முடைய இருதயத்திற்கு தெரியும் நம்ம உண்மையிலே ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா அப்படின்றது.
மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை இடும்போது நம்ம அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டுன்னு பாட்டு பாடிடலாம். ஆனால் என்னுடைய இருதயம் என்ன சொல்லுது? என்னுடைய இருதயம் நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன்னு சொல்லுதா, இல்லை வேறு ஆப்ஷனை தேடி ஓடுதா, ஷார்ட்கட்ஸுக்கு நேராக ஓடுதா? எப்பயுமே ஒரு எக்ஸாமில் படித்த ஒரு நல்ல மாணவன் அவனும் அவனுடைய எக்ஸாம் பேப்பர் மட்டும்தான், வேறு எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. ஆனால் குறுக்கு வழியை தேடி ஓடுகிறவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார், எதிரில் இருக்கவன் யார், இவன் எனக்கு ஆன்சர் சொல்வானா, அங்கே இருக்கிறவன் நான் கூப்பிட்டா என்னை பார்ப்பானா அப்படின்னு அநேக குறுக்கு வழிகள் அந்த இடத்துல தேவைப்படும். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு சுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் என்பது, அதுக்கு இணையான வார்த்தைகளை சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் டிசிப்ளின், நேர்த்தியான காரியங்கள், இல்லை திறமான காரியங்கள், தரமான காரியங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற காரியங்களும் எல்லாம் அப்படி தான் இருக்கும். நேர்த்தியாய், பரிசுத்தமாய், திறமையுள்ளதாய், நம்மளுக்கு தேவையானதா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருமே தவிர எனக்கு ஆண்டவர் தீமையான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். நம்ம ஆபிரகாமையும் அவருடைய அண்ணன் மகனாகிய லோத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய எல்லா நடக்கைகளையும் ஆண்டவருக்கு முன்பாக அவன் பரிசுத்தமானாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு முன்பாக எல்லா காரியத்தையும் அவன் கேட்டு செய்கிற ஒரு நபராக இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிற காரியத்தை அவன் செய்கிறான். அவனுடைய மனசாட்சியில் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நபராக இருக்கிறார். இப்படி எல்லாமே இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாமே நேர்த்தியாக நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில காரியங்கள் அவர் தவறி போனாலும், ஏன்னா என்ன இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர், தன்னுடைய நடைகளை நம்ம யாருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ரிக்ரெட் பண்ணாத மனுஷங்களே கிடையாது. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறுவோம். அந்த தவறுற காரியத்து நிமித்தமாக அது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு இந்த இருதயத்தில் என்னை குத்தும். அது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது நான் மீண்டும் அந்த தவறை நான் செய்யாதபடிக்கு என்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதே போல் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவர் வாழ்ந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கரெக்டாக நடக்குது, எல்லாம் நேர்த்தியாக நடக்குது. அவர் மத்தேயு 5:8 நம்ம வாசித்தது போல தேவகுமாரன் அவர் அந்த இடத்துல வராரு, தேவ தூதனானவர் அந்த இடத்துல வரும்போது அவரை தரிசிக்கக்கூடிய, அவரோடு ஒரு நல்ல ஒரு உறவோடு இருக்கிற ஒரு நபராக அவர் இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் போதும் ஆண்டவருடைய நண்பனாய் அவர் இருக்கிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் தான் செய்ய போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லாமல் செஞ்சிருந்தா ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல அப்படி ஒன்று நடந்திருக்கணும் தெரியாது. இல்லை லோத்தும் அந்த இடத்துல மறிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் லோத்துக்கு என்ன நடந்துச்சோன்னு தெரியாது. அவன் எங்கேயோ அவன் பொழைச்சி உயிரோடு இருக்கான்னு நினச்சிட்டே அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல தான் செய்ய போகிற காரியத்தையும் ஆபிரகாமுக்கு வந்து அறிவிக்கணும் என்று ஆண்டவர் ஏன் விரும்புகிறாரு? இதயத்தில் சுத்தமுள்ள ஒரு ஆபிரகாம், அவன் சுத்தமுள்ளவனாக இருந்தபடியினால் அவனுக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுக்கிறார். அந்த லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்து போகிற அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் நோக்கி பார்க்கிற திசை தேவனுடைய தோட்டம் போல் இருந்தது என்று சொல்லி அவன் அந்த இடத்துக்கு நேராக போகிறான். ஆனால் ஆபிரகாமுக்கு பின்பாக இருக்குதோ வனாந்தரம் தான். எந்த ஒரு ஆதாரமான சூழ்நிலைகளும் கிடையாது. இல்லை பில்டிங் கட்டி பயங்கரமாக மாட மாளிகைகளோடு இருந்த ஒரு நபரும் கிடையாது. அப்படி இருந்த ஒரு ஆபிரகாம் அந்த இடத்துல லோத்து பிரிந்து போன பிறகு பார்க்கிறோம் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அநேக வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். நான் உன்னை இப்படி ஆசீர்வதிமுடைய, அதாவது அந்த தொடர்ச்சியான வசனங்களை பார்க்கும்போது ஆதியாகமத்தில் இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை குறித்தெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் ஆபிரகாமுக்கு சொல்கிற காரியத்தெல்லாம் பார்க்கிறோம். அந்நிய ஜாதிகளை உன்னுடைய ஜனங்கள் உன்னுடைய சந்தையார் சேவிப்பார்கள், அவர்களை நான் விடுதலை ஆக்குவேன், மீண்டுமாக இந்த தேசத்திற்கு நான் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நடக்க போகிற ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் அவரிடத்துல சொல்கிறார். இப்போ ஏன் அவருடைய வாழ்க்கையில் சுத்தம் இருக்கும்போது, சுத்தம் இருக்கிற அந்த நபருக்கு, அந்த ஆபிரகாமுக்கு எல்லாம் சுத்தமாய் நடந்தது. பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்கத்தக்கதாய், அவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய் ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அதே லோத்தினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அசுத்த சிந்தனைகள், பாவத்திற்கு நேராக ஓடின ஒரு நபர். அந்த இடத்துல சோதம் கோமரோ நம்ம புதன்கிழமை தியானித்த எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது அசுத்தத்திற்கு நேராக ஓடி போன ஒரு நபர். ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாமோடு அவர் இருந்திருந்தார்னா நிச்சயமாக இவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இவரும் இன்னும் அந்த இடத்துல பைபிளில் அவருடைய பெயர் தொடர்ந்து வந்திருக்கும். ஆனால் அவர் பிரிந்து போனது நிமித்தமாக அந்த பரிசுத்தத்தின் பாதையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பிரியமான வழி, எனக்கு பிடிச்ச பாதையில் நான் போகணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் வேறொரு வாழ்க்கைக்கு நேராக, வேறொரு காரியத்திற்கு நேராக போனதுனால, பாவத்தில் நிலைத்திருந்தபடியினால் ஆண்டவர் ஒரு விசை விடுதலை ஆக்கி மீண்டுமாக அவர் என்ன பண்ணுறாரு, சோதோம் கோமோராவிலே போய் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை அசுத்தத்தின் வாழ்க்கை,
அந்த அசுத்தத்திலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து போனதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவருக்கு போடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை இப்பொழுது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களாலேயும் சரி, இல்லை நம்முடைய இருதயத்திலையும் ஆபிரகாம் என்று நம்ம சொல்லும்போதே ஒரு மதிப்பிற்குரிய ஒரு நபர் என்று நம்ம எண்ணுறோம். ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு? ஒரு அசுத்தமான 2 சந்ததிகளை பெற்றெடுக்கக்கூடிய சந்ததிகளின் தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கை அசுத்தமாக முடிந்ததை நம்ம பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் பேசுகிற காரியம் அதுதான். என்னுடைய வாழ்க்கையில் சுத்தம் இருக்கா? என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கா? நான் அக்கிரம சிந்தனைகள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், இந்த காலை நேரத்தில் நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையை போல ஆண்டவரே சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னது போல, ஆண்டவரே அதே போல அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது, அவருடைய புக்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே அப்படி இல்லாதபடிக்கு, நாட் பை த லேட்டர், அதாவது பின்வருகிற காரியத்தை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே, சுத்தமுள்ளவர்கள் என்று நீ சொல்லப்பட்ட அதன் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்ட நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்பா, நிலைவரமான ஆவி என்னை தாங்க செய்யும் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் சகலமும் அசுத்தமாக இருக்கும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அவர்களுடைய புக்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் அந்த அசுத்தம் உள்ளவர்களைப் போல் அல்ல தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது போல உம்மை தரிசிக்கிற ஜனங்களாய், உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற ஜனங்களாய், உம்மை பின்பற்றுகிறவர்கள் இருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, முற்றிலுமாக உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களிருந்து எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஒப்பு கொடுத்தரோடு சொல்லலாம், ஆண்டவரே அசுத்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த சிந்தனையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஆண்டவரே இந்த அசுத்தமான காரியங்கள் பாவத்திற்கு நேராக எங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் பரிசுத்த சிந்தனையில் நிலைத்திருக்க கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய மனசாட்சி எப்பொழுதும் கூர்மையுள்ளதா இருக்க கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களைப் போல நாங்கள் இராதபடிக்கு, நாங்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் ஆண்டவரே எங்கள் மனசாட்சி, எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அதை குறித்து எங்களை கண்டித்து உணர்த்த நீங்க கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே எப்பொழுதும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபையை தாங்கப்பா. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தவான்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபையை தரும்படியாக ஒரு விசையாக உடைய சமூகத்தின் இருதயங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இம்மட்டுமாக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாங்க ராஜா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றி தாங்க தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய போகையிலும் வருகையிலும் உம்முடைய கிருபையின் கரம் அவர்கள் மேலே இருந்து அவர்களை நடத்தட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே. பாவ சோதனைகள் ஒன்றும் அவர்கள் நெருங்கி வராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் அவர்களை சுற்றி உருவின பட்டயங்களோடு பாதுகாப்பாய் நிற்க கிருபை தாங்க தகப்பனே. முற்றிலுமாக உடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையான ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலை நம்மளுக்கு புதன்கிழமை வேதப்பாட வகுப்பு உண்டு. விசுவாச பிள்ளைகள், நீங்கள் சபைக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் தவறு விடாதபடிக்கு வேதத்தின் காரியங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாதபடிக்கு விசுவாச பிள்ளைகள் நிச்சயமாய் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.